السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அருளுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவருக்கு எல்லா புகழும் உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்பீதும் என்று உண்டாகும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்பில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு செல்போன் பயன்பாடுகளும் குழந்தைகளும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை குறித்து நாம் ஏராளமான, அதே நேரத்தில் ஆழமான, சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, நவீன தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதில் குறிப்பாக செல்போன் அப்படிங்கிற கைபேசி, அதனுடைய பலன்கள் உலகத்தில் பொதுவாக எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அந்த கண்டுபிடிப்புகள் சமூகத்தினுடைய பலனுக்காக தான். சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும், நன்மை பெற வேண்டும், பலனடைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பயன்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் அவைகளினால் எந்த அளவுக்கு பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்றனவோ அதைவிட அதிகமாக பாதிப்புகள், சமூக சீர்கேடுகள், விளைவுகள் அதிகமாக காணப்படுவதை சமூகத்தில் நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த செல்போன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாதனத்தின் மூலமாக கிடைக்கிற பலன்கள் ஏராளம் உண்டு. நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதாவது தகவல் பரிமாற்றத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கால் பண்றதுக்கு, கால் பண்ணா பேசுவது, எங்க இருந்தாலும் பேசுவது, யாரோட வேண்டுமானால் பேசுவதற்காக, தகவல் பரிமாற்றத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு அது பண பரிமாற்றம், பண பரிவர்த்தனைகள் ஈஸியா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சிடலாம், பணத்தை அனுப்பிக்கலாம், பணத்தை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உலகம் நம் கைக்குள்ள இருக்கிறது. உலகத்துல எந்த பகுதியில என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், லைவாவும் பார்க்கலாம். அடுத்த நொடியிலே நம்ம இந்த தகவல் வந்துடும், நாம தகவல் என்ன செய்யலாம், அனுப்பலாம். இந்த அளவுக்கு அந்த பயன்பாடுகள், செல்போனுடைய பயன்பாடுகளை, அதனுடைய நன்மைகளை சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த
அந்த செல்போனினால் ஏற்படுகின்ற சீர்கேடுகள், விளைவுகள், பாதிப்புகளையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தெரியல, தெரியாமலாம் இல்லை. குறிப்பாக இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்கள் யார் என்றால் குழந்தைகள். இவர்கள்தான் சமூகத்தினுடைய தூண்களாக இருப்பவர்கள். நாளைய எதிர்காலம் அவங்க தான். அந்த குழந்தைகளிடத்துல செல்போன் பயன்பாடுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம உடலை விளங்கணும். ஒன்று, நமக்கு அல்லாஹ் அமானிதமாக தரப்பட்டவர்கள் அவர்கள். நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி அமானிதமோ, அதை குறித்து நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமோ, அதுபோன்று நம்முடைய குழந்தைகளும் நமக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அது அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கின்ற அன்பளிப்புகள். குல்லுக்கும் ராணி குல்லுக்கும் மஸ்கூரன் என்ற நியதி. உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். அவரவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் அவர் விசாரிக்கப்படுவார் அவருடைய பொறுப்பை குறித்து. மனைவி அவள் ஒரு பொறுப்பாளி. கணவனை குறித்து, கணவனுடைய பிள்ளைகளை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து அவள் விசாரிக்கப்படுவார். வீட்டினுடைய பணியாள் அவரும் பொறுப்பாளி தான். தன் எஜமானை குறித்து, தன்னுடைய பொறுப்பை குறித்து அந்த வேலையால் பணியால் விசாரிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை தெளிவாக சொல்லி காமிக்கிறார். அப்ப இன்னைக்கு செல்போன் பயன்பாடு குழந்தைகளுக்கு அதிகமாக காணப்படுகிறது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்கள் யார் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா குறிப்பாக பெற்றோர்கள். பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை, செல்போன் பயன்படுத்துகிற விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையாளணும் அப்படிங்கிறத தீர்வாக நம்ம கடைசியில் சொல்லுவோம். இந்த செல்போன் குழந்தைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிற காரணத்தினால் என்ன மாதிரியான விளைவுகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது, ஆராய்ச்சியாளர்கள், மனநல மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம். செல்போன் இருக்கா இல்லையா, செல்போன்ல இருந்து வருகின்ற மின்காந்த அலைகள், செல்போன்ல அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள், இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா குழந்தை மட்டுமல்ல, பெரியவர்கள், குழந்தைகளுக்கு பெரியவர்கள் உட்பட மூளையில ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. குறிப்பாக மூளையில கேன்சரை உண்டாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருக்கு செல்போனில் வருகின்ற மின்காந்த அலைகள், அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற அந்த கதிர்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமாக பயன்படுத்துகிற பொழுது, அதாவது பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் சொல்றத மனசுல வச்சுக்கிறது, எந்த ஒன்றையும் அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அனாவசியமாக பயன்படுத்த கூடாது. அத்தியாவசியத்திற்கு பயன்படுத்தினா அதில் நன்மை இருக்கும். அனாவசியத்திற்கு வரம்பு மீறி பயன்படுத்துகிற பொழுது அங்கே பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படும். அதில் என்ன சொல்றாங்க மருத்துவர்கள், மூளையை பாதிக்கிற இந்த கதிர்கள், அப்படி பாதிக்கிறதுனால ஏற்படுகிற விளைவு என்னன்னா கேன்சர் வருகிறது. மூளையில கேன்சர் வருகிறது. மூளையில மட்டுமல்ல, தோல்லையும் என்ன செய்யறது, ஸ்கின் கேன்சர் வருகிறது, வலிப்பு நோய் வருகிறது. மூளை சம்பந்தமான வேறு விதமான பாதிப்புகளும் மூளையில் ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். குறிப்பாக இப்ப நம்ம குழந்தைகளை பற்றி தான் பேச போறோம், பார்க்க போறோம். குழந்தைகள் அவர்களிடத்துல செல்போன் பயன்பாடு அதிக அளவில் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எண்ணிடலாம் விதிவிலக்காக இந்த குடும்பத்தை இருக்காது, இந்த குழந்தை இருக்காது, பெற்றோர் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரல் விட்டு ஒன்று ரெண்டு எண்ணிடலாமே தவிர பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுத்துருக்காங்க. செல்போனை பிள்ளைகள் பயன்படுத்துறாங்க. இப்போ அதனால என்ன விபரீதங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏன் கொடுக்குறாங்க, அதனால என்ன விபரீதம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன சொல்றாங்க தெரியுமா, பிள்ளைகிட்ட செல்போன் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஒண்ணு, அந்த பிள்ளைகளுடைய அழுகையை நிறுத்துவதற்காக தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்.
டார்ச்சரா இருக்கு. பிள்ளை வந்தாச்சு. அந்த காலகட்டத்தில் 13-14 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அதெல்லாம் கவனிக்கிற ஆட்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு பாப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், என் புருஷன் நான் என் பிள்ளைக்கு போதும் அளவுக்கு இருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு பார்க்கணும், அது கஷ்டமா நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள் அவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அவங்களுடைய தொந்தரவு தப்பிக்கணும். அவங்க அழுதுட்டே இருக்கிறாங்களா, அழுகையை கட்டுப்படுத்தணும். சாப்பிடக்கூடிய நேரத்தில் சோறு ஊட்டும் பொழுது, உணவளிக்கும் பொழுது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி செல்போனை கொடுக்குறாங்க, தொந்தரவு பண்றாங்க. ஒண்ணு இவங்க ரிலாக்ஸா இருக்கணும், யார் பெற்றோர் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். நம்மளா பிள்ளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல பிள்ளைகள் தொந்தரவு பண்ணா அது சந்தோஷமா எடுத்துக்கொண்ட பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுடைய அந்த சேட்டைகளை தொந்தரவா நினைக்கிறாங்க, அதை இழந்துட நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றது? அந்த தொந்தரவு தப்பிக்கணும். அப்ப பிள்ளைகள் நமக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காகவும், அவர்களுடைய அழுகையை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவங்க உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காகவும் அவங்க அந்த பிள்ளைகளுடைய கையில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? செல்போனை கொடுக்குறாங்க. என்ன நடக்குது இங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுடைய மூளை இருக்குது பாருங்க, அது இந்த செல்போன்ல இருந்து வருகின்ற அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் இத பெரியவர்களுடைய மூளை உறிஞ்சுவதை விட 2 மடங்கு அதிகமாக உட்கொள்கிறது என்று ஆராய்ச்சியாளர் சொல்லலாம். சின்ன பசங்களுடைய மூளை இருக்குதா இல்லையா, பெரியவருடைய மூளை இந்த கதிர்களை, மின்காந்த அலைகளை கொஞ்சமா இருக்கு உள்வாங்க, அதை விட டபுள் மடங்காக சின்ன குழந்தைகளுடைய மூளை எடுத்துக்கொள்கிறது, உறிஞ்சுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி உறிஞ்சுவதன் மூலமாக இந்த குழந்தைகளுடைய கையில் அழுகை நிறுத்ததுக்கு செல்போனை கொடுத்தாச்சு, தொந்தரவு பண்றான் கையில கொடுத்தாச்சு, சாப்பிடணும் கையில கொடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் சமூகத்துல, கண் கூட பார்க்கலாம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போங்க, கல்யாண மண்டபத்துல சின்ன குழந்தை கையில செல்போன் இருக்கு பாருங்க. பெரும்பாலும் கையில குழந்தை கையில செல்போனை கொடுத்துருவாங்க. அது என்னதையா கேம் செய்யோ அல்லது ரைம் செய்யோ, ஏதோ கார்ட்டூனையோ ஏதோ ஒரு பாட்டையோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துல யார் இருக்கிறாங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இவங்க பேசணும் பார்த்தவங்க கிட்ட, பிள்ளைங்க இறஞ்சலா இருக்கிறாங்க. செல்போன் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், என்னத்தையா நோண்டிக்கிட்டு இருக்கும் உள்ள அம்மா அப்படின்னு சொல்லி வாப்பான்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கதை பேச முடியாது. அப்ப என்ன பண்றது? இந்த செல்போனை வச்சுக்க சொல்லி கொடுத்துறது. அது எங்கேயாவது ஓரத்துல போய் சேர்ல உட்காந்துக்கிட்டு இது கல்யாண மண்டபத்துல பார்க்கலாம். பஸ்ல போகும்போது பாருங்க, அவங்க கிட்டையும் நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு பால் காட்சி வீட்டுக்கு போறோம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறோம், அங்கேயும் பாருங்க பிள்ளைங்க கையில செல்போனை கையில கொடுத்துருப்பாங்க. பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த மாதிரி பகுதிகள்லாம் நம்ம கண்கூடாவே பார்க்கிறோம், பிள்ளைங்க கையில செல்போன் இருக்கிறத பார்க்கிறோம். என்ன நடக்குதுங்க? மூளை பாதிப்படையுது. மூளை பாதிப்படைகிறதுனால உடல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதாக சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. மனநல மருத்துவர்கள் எந்த மாதிரியான ஆய்வுகளை தீர்வு, அதாவது இந்த செல்போன் பயன்படுத்துறதுனால என்ன விதமான பாதிப்புகள் வருகிறது என்பதை ஆய்வாக தயாரித்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மூளை பாதிப்படையும். மூளை பாதிப்படைகிறதுனால உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பாக கண்கள் பாதிப்படைவதாக சொல்றாங்க. கண்கள் பாதிப்படைகிறதுனால பார்வை குறைபாடு ஏற்படுகிறது, பார்வை மங்குகிறது, பார்க்கும்போது மங்கலாயிடும். சின்ன குழந்தைக்கு கையில செல்போனை கொடுக்கும் பொழுது அதுல உள்ள அந்த நிறமாக இருந்தாலும் சரி, வெளிச்சமாக இருந்தாலும் சரி, பார்வையை பறிக்கிறது. பார்வை மங்கலாவதற்கும் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கும் இது காரணியா இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, கண்ணு கூட தெரியாம போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வர்றாங்க. இப்ப பார்வையில குறைபாடு வந்த உடனே மங்கலாக தெரிய ஆரம்பிச்ச உடனே அங்க வேற என்ன விளைவு வருதுன்னா, தூக்கம் இல்லாம போயிடும்.
பிள்ளைங்களுக்கு தூக்கம் இல்லாம போகுது. தூக்கம் இல்லாம போகும்போது என்ன ஆகுதுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா பலகீனம் அடைகிறது. இப்ப சொல்றாங்க ஒரு ஆய்வுல, சிங்கப்பூர்ல வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வுல அவங்க சொல்றாங்க, ஏறக்குறைய இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆய்வுல ஒரு கிளாஸ்ல ஒரு வகுப்பறையில 10 பசங்க இருந்தாங்கன்னா அந்த 10 பசங்கள்ல 2 பசங்களுக்கு மட்டும்தான் பார்வை குறைபாடு இருக்கும். இந்த 2 பசங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, கண்ணாடி போடுவாங்க. நம்மளும் பார்த்துருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணாடிங்கிறது ரொம்ப ரேர். கண்ணாடியை நம்ம வந்து பெரிய ஆட்கள்லாம் போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆள் யாரா இந்த கண்ணாடி போடக்கூடிய ஆள் ஆச்சரியமா பார்ப்போம். இன்னைக்கு கண்ணாடி போடலன்னா தான் ஆச்சரியம். கண்ணாடி போடலையா அப்படி கேட்பாங்க. பெரும்பாலும் கண்ணாடி. அப்ப அவங்க சொன்னாங்க 10 பசங்கள்ல ஒரு கிளாஸ்ல 10 பேர் எடுத்துக்கிட்டா அதுல 2 பேருக்கு மட்டும்தான் கண்ணாடி போடுகின்றவர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த பார்வை குறைபாடுனால. இப்போ சொல்றாங்க கடைசி 10 வருஷங்கள்ல எடுக்கப்பட்ட ரிசர்ச் சிங்கப்பூர்ல அவங்க சொல்றாங்க ஒரு வகுப்பறையில் இருக்கிற 10 பசங்கள்ல 8 பசங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது. 8 பசங்க கண்ணாடி போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மெயினா அவங்க சொல்லக்கூடிய காரணம் செல்போன். செல்போனை பார்க்குறது. செல்போன் பயன்பாடு அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கிஃப்ட் கண்ணு. இந்த கண்ணுல பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணியாக இருப்பது இந்த செல்போன் ஒண்ணு சொல்றாங்க. அதோடு சேர்த்து அவங்க வேற வேற தகவலை சொல்லும் பொழுது கண்ணுல கருவிழி இருக்கிறது, வெள்ளை வெளியும் இருக்கிறது. இந்த கருவெளியை சுற்றி இருக்கின்ற தசை நார்கள், குறிப்பாக கண்ணீர் சுரப்பிகள் கண்ணில் இருக்கு. கண்ணீர் சுரப்பி இருக்கு. நம்ம வந்து ஆனந்தம் அடைஞ்சாலோ மகிழ்ச்சி அடைந்தாலோ அல்லது துக்கம் வந்தாலோ அல்லது கவலை வந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த கண்ணீர் சுரப்பிகளை இந்த செல்போன் தாக்குகிறது, பாதிப்பை உண்டாக்குகிறது. அந்த கண்ணீர் சுரப்பிகளை வறண்டு போக செய்கிறது. அதே நேரத்துல அதை சுற்றி இருக்கின்ற தசை நார்களில் பாதிப்பை உண்டாக்குகிறது. கண் சிவப்பாக மாறிவிடுகிறது என்றெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ப்ளூ லைட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது கண் கருவிலியை சுற்றி இருக்கின்ற பகுதியில் உள்ள தசை நார்களை பாதிப்படைய செய்கிறது. அங்க இருக்கின்ற நீரை, கண்ணீரை வறண்டு போக செய்கிறது. கண்ணுக்கு பின்னாடி விழித்திரை இருக்கிறது. அந்த விழித்திரை நரம்பு மண்டலத்தையும் அதை பாதிக்கிறது என்று சொல்றாங்க. இந்த கண் கேட்ராக்ட் போட்டவங்களா, கண் ஆபரேஷன் பண்ணவங்களா உண்டு. நீங்க பாருங்க, யூடியூப்ல போய் தட்டி பார்த்தா தெரியும். அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் படைப்பாளர், மிகப்பெரிய அருட்கொடையாளர். அந்த கண்ணில வந்து ஏராளமான நரம்புகள், முடியை விட வெள்ளிதா இருக்கின்ற நரம்புகளை பார்க்கிறோம். அதெல்லாம் மூளையோடு தொடர்புடையது. அப்போ அந்த விழித்திரை நரம்பு மண்டலம் இருக்கா இல்லையா, அதை ப்ளூ லைட் என்ன செய்யுதுன்னு சொன்னா பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இது கண்ணில் பாதிப்பை உண்டாக்குது. அதே நேரத்துல மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடல் ரீதியான பாதிப்புகள்ல ஒண்ணு இந்த கண் மூளை பாதிக்கிறது. பேச்சில குளறுபடி ஏற்படுகிறது. அதை நம்ம முன்னாடி சொல்லுவோம். மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனநலமும் பாதிக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய கையில செல்போன் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. ஞாபக மறதி அந்த குழந்தைகளுக்கு வருவதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை குறைந்து விடுகிறது. ஸ்ட்ரெஸ், குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வருகிறது. நீங்க பாருங்க, நம்ம நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கிறோம். குழந்தை கையில செல்போனை கொடுத்தாச்சு, அழுதுகிட்டே இருக்குது. அந்த அழுகை நிப்பாட்டுறது செல்போனை கொடுத்துட்டாங்க. இப்ப அதை குடிக்கி பாருங்க, கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அது ஒரு அடிக்ட். செல்போனுக்கு அடிக்ட் ஆன, எப்படி சிகரெட்டுக்கு, கஞ்சாவுக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அவர்களுக்கு அதை கொடுக்கறன்னு சொன்னா எப்படி கை காலெல்லாம் உதறுமோ, அவங்க டென்ஷன் ஆவாங்களோ, பதற்றம் அடைவாங்களோ, சத்தம் போடுவாங்களோ, அதே மாதிரியான ஒரு பொசிஷன் செல்போனை குழந்தை கையிலிருந்து பறிக்கும் பொழுது வருகிறது பார்க்கிறோம்.
செல்போனை பிடிச்சி படிச்சு எடுத்து பாருங்களேன். ஏதாவது கையில கிடைக்கிற பொருளை எடுத்து வீசுறது. சின்ன குழந்தை என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வெளியே சத்தம் போடும், ஆளும், ஏதாவது பேசும். அந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்படுது. அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று அவங்க சொல்றாங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு விதமான பாதிப்பு இங்க ஏற்படுகிறது. பிள்ளைங்களுடைய கையில செல்போனை கொடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற பாதிப்பு என்னன்னு சொன்னா, ஒன்று உடல் ரீதியான பாதிப்பு, இரண்டாவது மன ரீதியான பாதிப்பு. இந்த இரண்டுமே ஒரு மனிதருக்கு கண்டிப்பா அவசியம். இந்த இரண்டு நலன்களும் பாதிக்கப்படக்கூடாது. உடல் நலமும் பாதிக்கப்படக்கூடாது, மனநலமும் பாதிக்கப்படக்கூடாது. உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டா உடல் நலம் ஆட்டோமேட்டிக்கா பாதிப்படையும். மூளை பிரச்சனை ஆயிடுச்சு வைங்களேன், கண்டிப்பா உடல்ல பாதிப்புகளை பார்க்கலாம். இப்ப நம்ம சொன்னது வந்து ரத்தின சுருக்கம் தான். இதைத்தான் பெரும்பான்மையான மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. சாதாரண மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, பேச்சில குளறுபடி வருகிறது, ஞாபக மறதி வருகிறது, தன்னம்பிக்கை குறைகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க. இது யாருக்குன்னா பெரியவங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. செல்போன் பயன்படுத்தக்கூடிய பெரியவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி உண்டு. குறிப்பா குழந்தைகளுக்கு என்ன உண்மை கிடையாது. அவர்களுக்கு மன அழுத்தம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, பார்வை குறைபாடு வரணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க டென்ஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, கோவப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வருது, இதெல்லாம் வருது அவங்களுக்கு. எதனாலனா செல்போன்னால. செல்போன் பயன்பாடுகள் குழந்தைகளிடத்தில் அதிகமாக காணப்படுகிற காரணத்தினால. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டமா அல்லது தமிழ்நாடா அல்லது இந்தியாவா, உலகளாவிய அளவு அந்த பிரச்சனை இருக்கு. உலகளாவிய அளவுல இந்த குழந்தைகளிடத்துல செல்போன் பயன்பாடு அதிகரித்து வருகின்ற காரணத்தினால இந்த மாதிரியான பாதிப்புகளை குழந்தைகள் சந்திக்கிறார்கள். இவன் என்ன பண்றது, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர் தான் காரணம். அந்த குழந்தைகளுடைய சம்பந்தப்பட்ட பெற்றோர் தான் அந்த குழந்தைகளுடைய இவ்வளவு பாதிப்புக்கு காரணிகளாக இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்றது? ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் குழந்தைக்கு ரோல் மாடலா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை விளங்கிக்கணும். பாப்பா அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். பிள்ளைங்க ஏன் பாக்குறாங்க செல்போனை அப்படின்னா, ஒண்ணு இவங்க கொடுக்கறது, இன்னொன்னு பாப்பா அம்மாவும் பாக்குறாங்க, நீ மட்டும் பாக்குற எனக்கு தான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. பாப்பாவும் அம்மாவும் செல்போன் அதிகமா பயன்படுத்தினா அங்க கண்டிப்பா பிள்ளைகளுக்கும் அந்த தேவை வரும். இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்த ஒரு செய்தி, என்ன மாதிரியான ஒரு செய்தி அவர் சொன்னாருன்னா, இந்த 50 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு அவர் சொல்றாரு. 50 வருஷத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஊமையாயிருவாங்க. ஊமைன்னா ஒரிஜினல் ஊமை இல்லை, பேச மாட்டாங்க. சொல்லிட்டு அவரே சொல்லிங்க 50 வருஷத்துக்கு பிறகு போகணும். இப்பவுமே நடக்குதுங்கிறாரு. இப்பவுமே நடக்குது. யாரும் யாரிடத்திலையும் பேச மாட்டாங்க, பேச தெரியாது. பேச மாட்டாங்கன்னு அர்த்தம், பேச தெரியல, கம்யூனிகேஷன் இல்லை. என்ன பேசுறது, பக்கத்துல உள்ள என்ன பேசுறது? ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா செல்போன். இது குழந்தைய நம்ம சொல்றோம், குழந்தைகிட்டே அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு வருகிறது. அந்த ஆட்டிசம்ங்கிற குறைபாடு என்னன்னா, செல்போனை கையில கொடுத்த உடனே அந்த செல்போன்ல ஒண்ணு யூடியூப்ல அதுங்களுக்கு தேவையான கார்ட்டூனை வச்சு கொடுப்போம், கிரைம்ஸை வச்சு கொடுப்போம், சிங்கம் புலி மான் இதெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூன் அது பார்ப்போம், அது ஓடுறது சாடுறது இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அதுதான் உலகம். அந்த குழந்தைகளுக்கு செல்போன் தான் உலகம். கண்ணால பார்க்குது, அதை ரசிக்குது. டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி. அதாவது நம்ம போதை பழக்கத்துக்கு அடிமையானா டோபமைன்ங்கிற சுரப்பி அது ஒரு மகிழ்ச்சியினால் வருகிறது. அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கான என்ன வழி சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆட்டிசம்ங்கிற நோயினால குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த செல்போனை பார்க்கறது மூலமா தனி உலகத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு யாரும் தேவையில்லை, பாப்பாவும் தேவையில்லை, உமாவும் தேவையில்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவுகள் சொந்த பந்தங்கள் யாருமே தேவை கிடையாது. குழந்தைக்கு உலகம் எதுன்னா செல்போன் தான். ஏன்னா அதுல எல்லாமே கிடைக்குது, அது எல்லாமே அதுல வருது, எல்லாத்தையும் பாக்குறாங்க, அதுதான் நமக்கு தொடர்பு அப்படிங்கிற எண்ணம் குழந்தைக்கு வருகிறது. அப்ப இந்த நோய்கிறான் யார்கிட்டையும்
தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலை, யாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழலை செல்போன் ஏற்படுத்துகிறது. இதுதான் ஆட்டிசம் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன பண்றது? பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுடைய கையில செல்போனை கொடுத்தாச்சு. அவங்க பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் அந்த எண்ணம் வருகிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பெற்றோர் வந்து பிள்ளைகள் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக, அழுகக்கூடாது என்பது, அழுகக்கூடிய பிள்ளைய வந்து என்ன செய்யணும், சமாதானப்படுத்து. என்ன பண்றது? செல்போனை கையில கொடுத்து அழுக கொடுத்தாச்சு. தொந்தரவு பண்றாங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன பண்றது? செல்போனை கையில கொடுத்துரு. சோறு சாப்பிடக்கூடிய நேரத்துல சோறு ஊட்டணும், திங்காது, சாப்பிடாது. செல்போனை கையில கொடுத்து எதையாவது வச்சு கொடுத்துட்டா அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்ய, சோற தீங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள். நல்ல விளைக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க தான் ரோல் மாடலா இருக்கணும். இப்ப என்ன செய்யறது? அதையும் மனநல மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பாக சில பேர் வந்து 2 வயதுங்கிறாங்க, சில பேர் 5 வயது. 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தயவு செய்து செல்போனை கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. 5 வயசு வரைக்கும் கொடுக்கவே செய்யாது. என்ன பண்ணாலும் சரி, சத்தம் போடுதா, அழுகுதா, கொடுக்காதீங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த 5 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், கிரகிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அபரிமிதமா இருக்கும். அந்த நேரத்தில் தயவு செய்து செல்போனை பிள்ளைங்க கையில கொடுக்கவே செய்யாதீங்க. சில பேர் சொன்னா 2 வயசுங்கிறாங்க. 2 வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது. அது என்ன நடந்தாலும் சரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு நீங்க செல்போனை கொடுக்காதீங்க. அதுக்கு பிறகு செல்போனை கொடுங்க. இன்னைக்கு அதாவது செல்போனை கொடுக்கவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படி இல்லாம இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் கையிலும் செல்போன் இருக்குது, எல்லாருடைய வீட்லயும் செல்போன் இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே செய்யாதுன்னா முடியாது. அதுக்கான சான்ஸே கிடையாது. கட்டுப்படுத்தலாம், வரைமுறைகளை விதிக்கலாம். அதைதான் அவங்க சொல்றாங்க. குறிப்பா 5 வயசு வரை கொடுக்காது, அது கட்டுப்பாடு. அதுக்கு பிறகு கொடுங்க. எவ்வளவு நேரம்? 24 மணி நேரத்துல செல்போன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்போன் டைம் குறிப்பிட்ட 1 மணி நேரம் மட்டும் கொடுங்க. 1 மணி நேரம் கண்டினியூவா, 1 மணி நேரம் அல்ல, ஒரு 10 நிமிஷம், எப்ப ஒரு 1/4 மணி நேரம், எப்ப ஒரு 5 நிமிஷம், இப்படி ஒரு நாளுக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வரும். அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் 5 வயசுக்கு பிறகு உள்ள குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? செல்போனை கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது நீங்க பக்கத்துல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா பக்கத்துல தான் இருக்க முடியாது. பக்கத்திலேயே இருக்க முடியுமா? வேலைகள் இருக்கும். கிச்சன்ல பெண்களா இருக்கிற தாய்மார்கள் வந்து வேலைக்கு, பக்கத்துல கிச்சன்ல வேலைக்கு போவாங்க. வேறு விதமான வேலைகள் இருக்கும். குளிக்க போகணும், துணி துவைக்க போகணும், இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். அவன் என்ன செய்யறது? வேற வழி இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், 6 வயசுக்கு 5 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொடுங்க. பக்கத்துல நீங்க உட்காருங்க. ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டிப்பா தான் கொடுப்பீங்க. பக்கத்துல நீங்க உட்கார்ந்து நீங்க கவனிங்க, நீங்க பாருங்க. 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லும் பொழுது கொடுக்காம இருக்க முடியாது, கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அதையும் அவங்க சொன்னாங்க. அந்த குழந்தைகள் தவறான விஷயங்களுக்கு போறதுக்கு உண்டான வழிகள் உண்டு இருக்கும். 15 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள் எல்லா டெக்னாலஜியும் தெரியும், எல்லா தில்லாலங்கடி வேலையும் படிச்சு வச்சிருப்பான். 15 வயசுக்கு முன்னாடி அதுலயும் விவரமானவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து என்னென்ன சில வெப்சைட்லாம் இருக்குது, அதாவது யூடியூபா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, இன்னும் சமூக வலைதளங்கள் இருந்தா இதெல்லாம் வந்து அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், லாக் பண்ணி வைக்கலாம். இது கூகுள்ல வந்து ஆபாச இணையதளங்கள், அந்த மாதிரியான இணையதளங்களுக்கு எல்லாம் போகாத அளவுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு தாய் தந்தை என்ன செய்யலாம், கவனிச்சு வைக்கணும் என்று என்ன செய்யறாங்க. நம்ம சொல்லலை, இது அவர்கள் சொல்கிறார்கள். குழந்தைகள் எதனால எல்லாம் பாதிப்பு அடைவாங்க, செல்போன் தான் அடிப்படை, அதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. அப்போ இன்னொரு செய்தியும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னா இல்லையா, பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். பிள்ளைங்க ஏன் செல்போனை கேட்குதுங்க, இவங்க அதிகமா என்ன செய்யறாங்க, செல்போனை பயன்படுத்த. குறிப்பாக இரவு நேரங்கள்,
எப்படி கழிக்கிறதுனா செல்போன்லயே கழிக்கும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான நேரங்களை செல்போன் சாப்பிடுகிறது. அப்ப செல்போனுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். செல்போன் டைம் இந்த டயத்துல தான் பார்க்கணும். இந்த டயத்துக்கு மேல செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது. மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நைட்ல நீங்க தூங்குறதாக இருந்தா 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக 8 மணி நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா 6 மணி நேரம் மினிமம், மேக்சிமம் 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. தூக்கம் என்பது மஸ்ட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், தூங்குங்கன்னு அல்லாஹ் சொன்னான். வஜஅல்னல் லைல லிபாஸாங்கிறான். இரவை நாம் உங்களுக்கு ஆடையாக, இரவை உங்களுக்கு ரிலாக்ஸ் அளிக்கின்ற ஒரு கேந்திரமாக ஆக்கியிருக்கிறோம், நிம்மதி தருகின்ற ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம் இரவை. அந்த இரவுல என்ன பண்ணணும்? தூங்கணும். ஆனா தூக்கம் இல்லை. காரணம் என்னன்னா செல்போன். அப்பா அம்மா பாக்குறாங்க, பிள்ளைங்களும் பாக்குது சேர்ந்து. இப்போ அது சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னா, மெலோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது எப்போ சுரக்கணும்? எப்போ சுரக்கும் அப்படின்னா நைட் நேரம் தான் சுரக்கும். அந்த மெலட்டோனின்ங்கிற சுரப்பி சுரந்தா மட்டும்தான் உடம்புல மற்ற சுரப்பிகள்லாம் கரெக்டா செயல்படும். இப்ப நம்ம சொல்ற அந்த கண்ணீர் சுரப்பி இருக்குதா இல்லையா, அது கரெக்டா சுரக்கணும். அதுல பாதிப்பு வரக்கூடாதுன்னா அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் சுரப்பி இருக்கா இல்லையா, அது கரெக்டா சுரக்கும். அதுக்கு இரவு தேவை, இருட்டு தேவை, அதுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது. அது சரியா சுரந்தா மட்டும்தான் கண்ணீர் சுரப்பி கரெக்டா சுரக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு வாய் இருக்குதா இல்லையா, வாயில எச்சி ஊறுது, உமிழ்நீர் வருகிறது. அந்த உமிழ்நீர்லையும் நிறைய நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கலாம். அந்த உமிழ்நீர் சரியா சுரக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அந்த சுரப்பி தான் காரணம். வேர்வை சுரப்பி கரெக்டா சுரக்கணும். நம்முடைய ஹார்ட்ல, நம்முடைய நுரையீரல்ல சளி இருக்குது, அந்த சளியும் சரியா சுரக்கணும். கூடுதலாக என்ன சொன்னாங்கன்னா 150 மில்லியிலிருந்து 200 மில்லி வரைக்கும் சுரக்கணும். அதுக்கு மேல போனாலும் கஷ்டம், கம்மியானாலும் சிரமம் தான். அப்ப இதுவும் சுரக்கணும். இப்படி உடம்புல இருக்கின்ற எல்லாமே கரெக்டா செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த மெலட்டோனின்ங்கிற சுரப்பி, ஹார்மோன் சுரப்பி கரெக்டா சுரக்கணும், செயல்படும். அதுக்கு என்ன வேணும்னா நைட்டு வேணும், இரவு வேணும், இருட்டா இருக்கணும். அப்ப அந்த இருட்டை நம்ம என்ன செய்யறோம்னா பகலாக்கணும் பெரும்பாலும். அதனால அந்த சுரப்பி பாதிப்புக்கு உள்ளாகுது. உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகளை பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த செல்போன் பயன்பாடு அதிகமாக வர்றதுனால மரணமும் ஏற்படலாம். மரணம் தான் ஏற்படுமானா இல்ல, அதுவும் ஏற்படலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பல உடல் உபாதைகளை, மன ரீதியான பிரச்சனைகளை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவான், குறிப்பா நைட்டு நேரத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மார்க்க சொல்லுது, இரவை உங்களுக்கு நித்திரையாக, அதாவது ஓய்வெடுக்கின்ற ஒரு தளமாக நம்ம ஆக்கி இருக்கோம். ஓய்வெடுக்கிறது தான் இரவு. தூங்க பகல் ஃபுல்லா சம்பாதிக்க போறாரு, அவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கும், வேலையை பார்க்கின்ற இடங்கள்ல கஷ்டங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு தளம் தான் என்னது நைட், இரவு. தூங்குங்கன்னு மார்க்க சொல்லு, தூங்க சொல்லு. இஷாவுக்கு பிறகு பேசாதீங்கன்னு மார்க்க சொல்லு. தேவையற்ற பேச்சுக்களை, மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க, அது எப்போதும் அல்ல. இஷாவுக்கு பிறகு நீங்க தூங்க சொல்லுது மார்க்க. அப்போ அவங்க சொல்றாங்க, மெலட்டோனின்ங்கிற சுரப்பி, ஹார்மோன் சுரப்பி சரியா சுரக்கணும் என்றால் அதற்கு இரவு தேவை, இருள் தேவை. ஆனா அதை என்ன செய்யறாங்கன்னா பெற்றோர்களும் கெடுக்கிறார்கள், பிள்ளைகளையும் கெடுக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இப்ப என்ன பண்ணணும் சொன்ன, பிள்ளைங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கும். ஒண்ணு, அவர்கள் இந்த நம்ம சொன்ன மாதிரி செல்போன் டைம் அதை கடைபிடிக்கும். பெற்றோர்கள் செல்போன் டைமை கடைபிடிக்கும். எந்த நேரத்தில் பேசுவது, செல்போனை பயன்படுத்துறது, இதுல நம்ம கரெக்டா இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், பிள்ளைங்களும் கரெக்டா இருப்பாங்க. பெரும்பாலும் செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிக்கிறோம், பயன்படுத்தாமலாம் இருக்க முடியாது. குறிப்பா பிள்ளைகள் இருக்கும்போது பயன்படுத்துறத குறைச்சிக்கிறோம். அதுக்கு ஒரு டயத்தை வகுத்துக்கிறோம். இந்த நேரத்துல தான் பேசுவேன், இந்த நேரத்துல தான் பார்ப்பேன். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா பெற்றோர்கள் இருந்து காமிச்சாங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகள் மாறுவார்கள். இப்ப நம்ம ஒரு வாப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னா, சிகரெட் குடிக்கிறவரா இருக்கிறாரு, சரிங்களா? பையன்கிட்ட சொல்றாரு, சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாதுன்னா, நான் தான் தெரியாதனமா பழகிட்டேன், அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், நீ கரெக்டா இருக்கணும் அப்படி சொன்னா கேட்பான் அவன்?
கேட்கறவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு சுய சிந்தனை எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா கேட்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? பாப்பாவை பார்த்து பையன் படிப்பான். இன்னும் சொல்ல போனா பாப்பாவால சொல்லவும் முடியாது, நீ இந்த சீரெல்லாம் குடிக்காத அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். அவன் திருப்பி கேட்டா என்ன பண்றது? நீங்க ஒண்ணு குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன், அதனால சொல்லவும் மாட்டேன். அப்போ இப்ப பிள்ளைகள்கிட்ட போய் செல்போனை பார்க்காதன்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா? சொல்றாங்க, நீங்களும் தான் பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இப்ப என்ன பண்றது சொன்னா, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசணும். அந்த அந்த இது இல்லை. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த பேசுறது குறைஞ்சிருச்சு. 50 வருஷத்துக்கு பிறகு யாரும் யாரோடு பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷன் இருக்காது, பேச மாட்டாங்கன்னா பேச தெரியாது. செல்போன் கையில இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, என்ன பேசுறதுங்கிறது தெரியாது, என்ன பேசுறதுங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியாது. பக்கத்துல இன்னைக்கு பாருங்க, உண்மை தான். ஒருத்தர் வந்து இந்த பசங்க வந்து இன்னொரு பசங்க பார்த்தா என்ன பேசுறது தெரிய மாட்டாங்குது. எனக்கு எல்லாரும் கையிலும் செல்போன் இருக்குது. இவன் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். 4 பேர் நிற்பாங்க, 5 பேர் நிற்பாங்க, எல்லாரும் கையிலையும் செல்லு எல்லாம் அவன் செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பான். 4 பேர் ஒன்னாதான் நிற்பாங்க. இன்னைக்கு சமூகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுல போனா எல்லாரும் கையிலும் செல்போன் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி இருந்துச்சு. நம்ம சொந்தக்காரங்களை போய் சந்திக்க போனாலோ அல்லது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலோ குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நாடகம் ஓடும். வந்தவர் அதையும் பார்த்துட்டு இருப்பார். எல்லாம் சேர்ந்து உட்காந்து இங்க பேசுறதுதான் வந்திருப்பாங்க. ஆனா அது வந்து அந்த பேச்சே இருக்காது. அந்த நாடகத்தை எப்படி அந்த கரெக்டா 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எல்லாம் இருக்கிற நாடகத்துக்குள்ள பார்த்தாங்க. அந்த நேரத்தில் யார் வந்தாலும் சரி, புருஷனே வந்தாலும் சாப்பாடு கிடைக்காது. இடையில விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, அப்ப வேணா வச்சு கொடுத்துறது. இது முடிகிற வரைக்கும் அவர் பேசாம உட்கார வேண்டியதான். ஒரு கட்டத்தில் அவரையும் பழக்கப்படுத்திடுவாங்க. நல்ல நல்லா இருக்கு, அவரும் சேர்ந்து என்ன செய்வாரு, நேற்று அந்த புப்பளை போனாலும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. கூட அவங்களையும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிறது. இது அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி. இப்பவும் முதியவர்கள் நிறைய பேர் வந்து செல்போன் பயன்படுத்த தெரியாதவங்களும் அதான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. நேரம் போக்கு அதான் உண்டு. இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பேச தெரிய மாட்டாங்க. இப்ப நம்ம நிறைய வீடுகளுக்கு போறோம் அல்லது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளை எங்க அது படிச்சுட்டு இருக்காரு, ரூம்ல படிச்சுட்டா இருக்காது, செல்போன் பார்த்துருக்கு. ஹாலில் உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு வந்திருக்குது யாருன்னு பாருங்க, மாமா வந்திருக்கிறாங்க, பார்த்துட்டு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். மாமாட்ட பேசாது. மச்சான் வந்திருக்கிறாங்க, அண்ணன் வந்திருக்கிறாங்க, சொந்த பந்தங்க வந்திருக்காங்க, சின்னப்பா வந்திருக்கிறாங்க, மாமி வந்திருக்கிறாங்க, அந்த உறவு முறை இன்னைக்கு இல்லை. எல்லார் கையிலும் செல்போன். கொஞ்சம் பாருங்க, நம்ம தான் காரணம் இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு உறவு முறை தெரியாம போச்சு, சொல்லி கொடுக்கல. அப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அல்லது நாம அவங்க வீட்டுக்கு போனாலும் எல்லாருக்கும் வேலை இருக்குது. அங்கேயும் போக மாட்டோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்மளும் தான் செல்போன் நோண்டிட்டு இருப்போம், அவங்களும் தான் நோண்டிட்டு இருப்பாங்க, பேச முடியாது. அப்படி பேசினாலும் பிள்ளைங்க கையில செல்போனை கையில கொடுத்துறது. யாருங்கிற உறவு முறையை சொல்லி கொடுக்கறது இல்லை. அதைத்தான் அவர் சொன்னாரு, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசுகின்ற முறை தெரியாது. இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, ஜப்பான்ல யாரும் பேச மாட்டாங்க. அந்த நடைமுறை அங்க இருக்குது. செல்போன் பயன்பாடு அதிகமா வந்ததுனால என்ன பேசுறது பக்கத்துல உள்ள பேச தெரியல. இப்போ வந்து அந்த அரசாங்கம் வந்து சட்டம் போட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, அதுல இருந்து விடுபடுவதற்கான வழிகளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவன். இப்ப நம்ம அந்த கட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். 50 வருஷத்துக்கு போக வேண்டாம், இப்பவுமே நடக்குதுன்னு சொல்லி அவர் உதாரணம் காட்டாரு. நீங்க மெட்ராஸ்ல போய் பாருங்க, மெட்ரோ ட்ரெயின்லையும் சரி, பஸ்லையும் சரி, ரயில்வேலையும் சரி, ட்ரெயின்லையும் சரி, நீங்க பாருங்க, காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு செல்போன் அந்த போய் இறங்குற இடம் வரைக்கும் செல்போனை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது எதையாவது கேட்டு படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையான்னு அவர் கேட்கிறாரு. அப்போ பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசுவதற்கான சான்ஸே இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்போ நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, குறிப்பா குழந்தைகள், பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகள்ட்ட பேசணும். பேசுவதற்கான நேரம் கிடைக்குதா? பேச மாட்டேங்கிற பிள்ளைங்க கிட்ட பேசவா செய்யறாங்க? கிடையாது. பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்குறதே இல்லைங்க. இந்த நேரம் பிள்ளைகிட்ட பேசணும், ஏதாவது பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட. அப்ப நாம பேசும் பொழுதுதான் பிள்ளைகள் நம்மளிடத்தில் பேசுவார்கள். இப்ப சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேச்சு இருக்கா இல்லையா, பேச்சு வரமாட்டேங்குது குழந்தைகளுக்கு. குறிப்பிட்ட வயசுல பேச்சு வரணும்.
அந்த பேச்சு வரமாட்டேங்குது. அது யாருனால வர, எதனால வரலன்னா செல்போன் பயன்பாடு அதிகமா எந்த குழந்தை இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு பேச்சு வராம இருக்குது, தாமதமா வருகிறது. அதுக்கு ஏகப்பட்ட பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, டாக்டர்ல கொண்டு போய் காமிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களாக இருக்கிறவங்க பிள்ளைங்க கிட்ட முதல்ல என்ன செய்யணும், நேரத்தை செலவழிக்கணும், உட்காரணும், பேசணும் அந்த பிள்ளைங்க கிட்ட. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னா குரான படிக்கணும். குரான் கையில இருக்கிறது, நாம என்ன பண்றோமோ அதுதான் பிள்ளைங்களும் செய்வாங்க. நீங்க ஒரு கெட்ட வார்த்தையை பேசுங்க, அதே வார்த்தையை பிள்ளைகள் பேசுவாங்க. நாம செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பிள்ளைங்க கிட்ட வரும். நம்ம பேசுறது, பார்க்கறது, நடக்கிறது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நேரத்துல குரானை எடுத்து படிக்கும் பொழுது பிள்ளைங்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது தோட்டத்துக்கு வச்சுக்குவாங்க, எதையாவது வச்சுட்டு எழுதுற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்கும் பிள்ளைங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், குரானை என்ன செய்யணும், படிக்கணும். அதே நேரத்துல நம்ம பேசணும், நம்ம சொன்னோமா இல்லையா, அவர்களுடைய மூளை கெப்பாசிட்டிக்கு ஏற்ப பிள்ளைங்களுக்கு குரான்ல உள்ள சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை, வரலாறுகளை பிள்ளைகளுக்கு நம்ம அவங்களுடைய புரிகிற அடிப்படையில அவங்கள்ட்ட பேசணும். நபிமார்களை பத்தி சொல்லணும், வரலாறுகளை சொல்லணும், செய்திகளை சொல்லணும், அல்லாஹ் பத்தி சொல்லணும், ரசூல்லா பத்தி சொல்லணும். இதான் பேசுறதுங்கிறது. அல்லது இது அல்லாத வேறு கதைகளை என்ன பிள்ளைங்கிட்ட சொல்லலாம். அந்த காலகட்டத்துல எல்லாம் நீங்க பாருங்க, நடைமுறையில ஒரு குடும்பத்துக்கு வயது முதிர்ந்த முதியவர்கள் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க தானே? அந்த முதியவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பிள்ளைக்கு உமாவோ அல்லது பாப்பாவுக்கு உமாவோ அப்பாவோ இருப்பாங்க. குழந்தைகள் அவங்க கிட்ட தான் வளருவாங்க பெரும்பாலும். ஏன்னா இவர் சம்பாதிக்க போயிடுவார், உமாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். உப்பா கிட்ட தான் பிள்ளைங்க வந்து பேரம் பேட்டையெல்லாம் அவங்க கவனிச்சுருவாங்க. அவங்க உட்காந்து கதைகளை சொல்லுவாங்க, விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்க கடைக்கு கூட்டிட்டு போவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். அன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு அப்படியா நினைச்சு பாருங்க, அந்த 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 மாதிரியான ஒரு நிலை குறைந்து இருக்கிறது. சில இடங்கள்ல இருக்கலாம், அது வேலைக்காரங்களா வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, தூக்கிட்டு கூட்டிட்டு வர்றது, பால் வாங்கிட்டு வர்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும். இந்த விஷயத்துல, குறிப்பா செல்போன் பயன்படுத்துகிற விஷயத்துல ஒரு கட்டுப்பாட்டை பெற்றோர்கள் கடைபிடிக்கணும் எல்லா நேரங்கள்லையுமே. அதாவது அன்னைக்கு எப்பமாவது பயன்படுத்துகின்ற நேரம் போக, இப்போ எப்பமாவது மட்டும்தான் பயன்படுத்தாம இருக்கிறான். பெரும்பாலும் எப்ப பார்த்தாலும் செல்போன் கையில இருக்கு. அப்ப என்ன செய்யணும், அந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா அதுல வந்து வரையறை செய்யணும். ஒன்று டைமை வந்து வரையறை பண்றது, அதே நேரத்துல பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்றது, பிள்ளைகள்கிட்ட பேசுறது. அதற்கான வழிகள் என்னன்னு சொன்னா குரான் எடுத்து படிக்கிறது. குரான் எடுத்து படிச்சு பார்த்தா, இப்போ நம்ம குரான் எடுத்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க படிப்பாங்க, வேற எதையாவது படிப்பாங்க. அவங்க ஒன்றும் தெரியாட்டா கூட எதையாவது புக்கதிக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காரு, ஒன்றும் தெரியாது, அது எனக்கே வந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அல்லது பொதுவான புத்தகங்கள், அறிவை வளர்க்கிற அடிப்படையில் உள்ள புத்தகங்களை படிக்கிற பழக்கமே இன்னைக்கு இல்லை பெரும்பாலும். அது ஒண்ணுமில்லாம போயாச்சு. ஸ்கூல் பசங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அல்லாதவங்க நம்ம இப்ப சொல்லலாம், எங்க நேரம் கிடைக்குது, செல்போன் பார்க்கற நேரம் இருக்குல்ல. செல்போனை பார்க்கறதுக்கு பிஸியா இருக்கிறவங்க நம்ம விட்டுடுவோம். செல்போனே பார்க்க முடியாத பிஸியா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அந்த கால் வந்து அட்டன் பண்ணிக்கிடுவாங்க, கால் பண்ணிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்து செல்போனோடு தொடர்பு கம்மியாயிடும். இப்போ நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எதையாவது ஃபேஸ்புக்லையோ அதே வாட்ஸ்அப்லையோ ட்விட்டர் இந்த மாதிரியான தளங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு படுத்துருவாங்க. மற்றவர்கள் எப்போ பார்த்தாலும் செல்போனோடு தொடர்பில் இருக்கிறவங்க நம்ம சொல்றோம். புத்தகம் படிக்கிற அந்த நிலை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லாமல் போச்சு. ஒரு கட்டத்துலலாம் வந்து லைப்ரரி இருந்துச்சு, இன்னைக்கு லைப்ரரி இருக்குது, ஆனால் லைப்ரரியில் போய் படிக்கிற கான்செப்ட் ரொம்ப 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 கம்மி. இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் வேண்டுமானா என்ன செய்யலாம், லைப்ரரியில் போய் புத்தகங்கள், இன்னைக்கு செல்போன்ல வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த புத்தகங்களை படிக்கிற நம்முடைய வீடுகளில் புத்தகத்தை உட்காந்து படிக்கணும். புருஷன் படிக்கணும், மனைவி கேட்கணும், மனைவி படிப்பாங்க புத்தகம், புத்தகத்தை கணவர் கேட்பாரு, பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. விளையாடலாம் பிள்ளைங்க கிட்ட, விளையாட்டு இல்லை, பிள்ளைங்கள்ட்ட விளையாடுறது இருக்கா இல்லையா, அதுவும் ரொம்ப கம்மியாக போச்சு. சுருக்கமாக சொல்றதானா தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைங்க செல்போனை கையை கூட அந்த ஓரத்தில் உட்காந்து எனக்கு யார் பார்த்துக்கிட்டு
ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் பொழுது புள்ள வீடு ஃபுல்லா சுத்தும், என்ன பிடிச்சி இழுத்து போடும், எல்லா பொருளையும் கொஞ்சம் உயரமா வைக்கணும். அது நமக்கு வேலை. அதுக்காக என்ன பண்றோம், செல்ல கையில கொடுத்துட்டா அது ஒரு வாரத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்து என்ன செய்யும், அதையே நோண்டிக்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் அதுதான் வேலை. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்ப என்ன செய்யணும்னா நேரத்தை நம்ம வகுக்கணும், நாம முன்மாதிரியா இருக்கணும், குரானை படிக்கணும், கதைகளை சொல்லி கொடுக்கணும், நம்ம அவங்க கிட்ட விளையாடணும், அவங்க பேசுறத நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இது பொதுவான ஒரு செய்தியை நம்ம சொல்றோம். அந்த செய்தியை சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். அதாவது எல்லாருமே, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது, நாம தான் நம்ம சொன்ன மாதிரி ரோல் மாடலா இருக்கணும். அதுக்கான ஒரு செய்தியை தான் நம்ம சொன்ன புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபி மொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், நாம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். முதல்ல ஒரு ஹதீஸை நான் சொன்னேன், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவர்களுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். நமக்கு அல்லாஹ் தஆலா உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், அந்த உடல் உறுப்புகளை குறித்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். பிள்ளைகளும் நம்மளுடைய நமக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள்கொடை, அந்த பிள்ளைகளை குறித்தும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். நாம எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். என்னென்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அத்தனை குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். நாம நேரமும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட். அந்த நேரம் குறித்தும் அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். பாருங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், நாம இதை மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. மார்க்க விஷயத்துல இப்ப நம்ம சொன்ன மாதிரி நைட்ல தூங்கிறோம், நைட் அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இப்ப நைட்டு நேரத்துல குர்ஆனை படிக்கலாமா? நைட்டு ஃபுல்லா குர்ஆன் படிக்கிறது நன்மை. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர். நாம ஒரு வகுப்பு வச்சிருக்கிறோம், 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் நைட்டு. ஏன்னா பகல் ஃபுல்லா சம்பாதிக்க போயிருவாங்க, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும். இப்ப நாம என்ன சொல்லணும், ஒரு அறிவிப்பு வைக்கிறோம். என்ன செய்யறோம், நைட்டு 10 மணில இருந்து சுபுகு வரைக்கும் ஒரு கிளாஸ் அப்படின்னு வைக்கலாமா? வைக்க கூடாது. சரி, கிளாஸை விட்டுடுவோம், நாம குர்ஆனை படிக்கணும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிக்கலாமா? படிக்க கூடாது. குர்ஆன் படிக்க நன்மை தானே. தொழுகலாமா? நைட்டு ஃபுல்லா தொழுக நன்மை. இபாதத்துகளிலே தலை சிறந்தது என்னதுதான், தொழுகை தான். தொழுகை ரப்போடு நெருங்குவதற்குண்டான இபாதத்துகளை மிக முக்கியமான இபாதத். அல்லாஹ்வோட பேசுறோம் நாம். நைட்டு தொழுகலாமா? நைட்டு ஃபுல்லா நல்ல விஷயம் தானே, தொழக்கூடாது. நைட்டு ஃபுல்லா உட்காந்து திக்ர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நைட்டு ஃபுல்லா உட்காந்து துவா செய்யலாமா? பண்ணக்கூடாது. நைட்டு ஃபுல்லா நான் நன்மை செய்ய போறேன், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா போய் தர்ம பொருளை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயா கதவை தொட்டி ஏழைகள் வீட்டுல கொண்டு போய் பைசாவை கொடுக்கலாமா? ஏன்னா எனக்கு அப்பதான் நேரம் இருக்கு, விசாவுக்கு பிறகுதான் ஏழைகள் யாரும் சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் சுபுக்கு வரைக்கும் ஆயிடும். அப்ப செய்யலாமா? அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பண்பு மிகப்பெரிய பண்பு. நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு பண்ண கூடாது. ஏன்னா இப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அதுதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, நன்மையான காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த காரியங்களை கூட தூங்குகிற நேரத்தில் செய்யக்கூடாது, கண்டினியூவா செய்யக்கூடாது மார்க்க சொல்லு. இப்ப என்னைக்காவது ஒரு நாள் நைட்ல உட்காந்து குர்ஆன் ஓதுறோம், பிரச்சனை கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தொழுகிறோம், பிரச்சனை இல்லை. அதுவும் நைட்டு ஃபுல்லா தொழக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாளாக இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா தொழக்கூடாது, நைட்டு ஃபுல்லா குர்ஆன் ஓதக்கூடாது, நைட்டு ஃபுல்லா நன்மை செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது, நைட்டு ஃபுல்லா திக்ர் செய்யக்கூடாது. தூங்கணும். இரவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தஹஜ்ஜுடைய நேரம் எந்திரிச்சு துவா செய்யலாம், எந்திரிச்சு திக்ர் பண்ணலாம், எந்திரிச்சு தொழுகலாம், எந்திரிச்சு குர்ஆன் ஓதலாம். கண்டினியூவா இரவு முழுக்க பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. நன்மைதான் அது. இந்த நன்மையை மார்க்கம் தடை செஞ்சிருக்கு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பகல் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க, நைட்டு ஃபுல்லா தொழுவாங்க அல்லது குர்ஆன் ஓதுவாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. கூப்பிடுறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வா, நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன், உண்மையா? பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறீங்களாம, நைட்டு ஃபுல்லா தொழுகிறீங்களாம, நைட்டு ஃபுல்லா குர்ஆன் ஓதி முடிக்கிறீங்களாம? அப்படியா? ஆமா யா ரசூலுல்லாஹ் பண்றேன். அப்படி பண்ணாதீங்க, பகல் ஃபுல்லா நோன்பு வைக்க கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செய்யறது? மாசத்துக்கு 3 நாள் நீ நோன்பு வச்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு அதை விட அதிகமா வைக்க முடியும் அப்படின்னா வாரத்துல 2 நாள் வச்சுக்க. இல்ல அதை விட என்ன கூடுதலா வைக்க முடியும் அப்படின்னா 2 நாள் விட்டுட்டு 1 நாள் நோன்பு வை, 2 நாள் விட்டுடு 1 நாள் நோன்பு வை, அப்ப 2 நாள் கழிச்சு நோன்பு வை. இல்ல அதை விட எனக்கு அதிகமா வைக்க முடியும் அப்படின்னா நீ என்ன பண்ணுன்னா 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு வச்சு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வச்ச நோன்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நோம்புக்கு ஒரு வரைமுறை விடுங்க, நன்மைதான். நன்மையான விஷயத்துக்கு ரசூலா ஸ்டிக் பண்றாங்க. பகல்ல நீ நோம்பு வைக்கிறியா, அதுக்கான சக்தி இருக்குதா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கணும், கண்டினியூவா வைக்கக்கூடாது. அடுத்தது, நைட்டு ஃபுல்லா நீ தொழுகிறியாம அல்லது குரான் ஓதுறியாம, அம்மா யார சொல்ல தொழுகிறேன், அப்படி பண்ணாத. நைட்டு ஃபுல்லா தொழுகாது. இரவுல ஒரு பகுதியில நீ என்ன செய், தொழு. குரான நைட்டு ஃபுல்லா ஓதக்கூடாது. ஒவ்வொரு நாளும் குரான் ஓதி முடிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 30 ஜுஸை ஓதி முடிச்சிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாசத்துல ஒரு தடவை நீ என்ன செஞ்சுக்க, ஒரு குரானை ஓதி ஃபுல்லா முடிச்சுக்கங்கிறாங்க. மாசத்துல ஒரு தடவை. இல்ல அதை விட அதிகமா முடியும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, வாரத்துல ஒரு நாள் குரான் ஓதி முடிச்சுக்க. இல்லையா அதோட முடியும். அப்ப 3 நாளைக்கு ஒரு தடவை நினைச்சுக்க குரானை ஓதி முடிக்கிறாங்க. அங்க கொண்டு வராங்க. தொழுகிறது அதே மாதிரி தான். இப்போ இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபஇன்ன லிஐனிக அலைக ஹக்குன். உன் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது, உனக்கு இருக்குது. உனக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கிறான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னது என்னதான், கண்ணை சொல்றாங்க. ஏன்னா நீ தொழுதா கண்ணு முழிச்சிருக்கும், முழிச்சிருந்தா தொழணும், முழிச்சிருந்தாதான் ஓத முடியும், முழிச்சிருந்தாதான் நோம்பு வைக்க முடியும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா பகல் ஃபுல்லா நோம்பு வைக்கிறாங்க. கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, கொடுத்திருப்பானே. வைன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்குன். உனக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கு, அதை கொடு. உன் உடல் உறுப்புகள், மத்த உடல் உறுப்புகள்லாம் இருக்குது. சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், தூங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை செய். நீ தூங்காம இருந்தா, முடிச்சுக்கிட்டு இருந்தா உடல் ஃபுல்லா பாதிப்பு அடைஞ்சிடும், உடல் பலகீனம் அடைஞ்சிடும். தூங்கலன்னு வச்சுக்கலாம். ஒருத்தரை மன ரீதியாக உடல் ரீதியாக காத்திருப்பான்னு நினைச்சா தூங்காம வச்சிருந்தா போதும், தூங்க விடக்கூடாது, செத்துருவான். அப்போ எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹி உன் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, கொடு. உன் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதை கொடு. வைன்னலி அகலிக அலைக ஹக்கன். உன் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது, அதை கொடு. இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னா, இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவருக்கு என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச. அப்போ அந்த மருமகளே சொல்றாங்க மாமனார்கிட்ட, எப்படி குடும்ப வாழ்க்கையா ஓடுன்னு கேட்கும் பொழுது, புகாரில் இடம்பெற்றிருந்த ஹதீஸ், எங்க மாமா அவர்கிட்ட வரவும் மாட்டேங்கிறாரு, என்ன நெருங்கவும் மாட்டேங்கிறாரு, என்னோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவும் மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தொழுக, எப்ப பார்த்தாலும் நோம்பு, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து இது விதமா சொல்றாங்க. இதை போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கக்கூடாது, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அன்பிற்குரிய இந்த மாதிரியான செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுல 1000 ஏராளமான நன்மைகள் இருக்குது. அப்ப குறிப்பாக செல்போன்னால மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த உடல் உபாதைகளை பெறுகிறோம். நாம நைட்ல ஏன் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம், செல்போன் தான். குழந்தைய முடிச்சுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் பாதிப்பு வருது, செல்போன் தான். அப்போ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, மார்க்கம் தெளிவா நம்ம சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளை அந்தந்த நேரத்துல கண்டிப்பா கொடுத்தாகணும். இப்ப கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு எப்போ, நைட் நேரத்துல அது கொடுத்தாகணும். அதுக்கு அப்ப கொடுக்காம பகல்ல தூக்கிட்டு இருந்தா, அதுலயும் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, நீ நைட்டு ஃபுல்லா முடிச்சுக்கிட்டு இருக்கிற, பகல்ல தூங்கினா உனக்கு பிரச்சனை தான், ஆரோக்கிய குறைபாடு வருதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி உரிமைகளை எந்தெந்த உறுப்புகளுக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்துல அந்த மாதிரியான உரிமைகளை அந்த உறுப்புகளுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதை நாம கவனத்துல கொள்ளணும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, செல்போன் மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குழந்தைகள் நமக்கு ஒரு அமானிதம். அவங்க கிட்ட நாம ரோல் மாடலா இருந்து காமிக்கணும். எதை நாம பிள்ளைங்க கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். நாம அதை செய்யணும். அவங்கள தொலை சொல்லணும்னா நாம முதல்ல தொழணும். காலையில எழுந்து பள்ளிவாசலுக்கு அவங்க வரணும்னா நாம பள்ளிவாசலுக்கு வரணும். தொழுகை விஷயத்தை மட்டுமல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்கள் என்னென்ன நம்முடைய பிள்ளைகிட்ட வரணும்னு நாம நினைக்கிறோமோ, என்ன பாதிப்புகள் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு நாம முதல்ல முன்மாதிரியா இருக்கணும், தீர்வுகளை காட்டணும். எனவே அப்படிப்பட்ட இங்க என்ன விஷயங்களை நம்ம சொன்னமோ அந்த விஷயங்களை கடைபிடித்து வாழ்கின்ற நல்ல மக்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய வளரும் தலைமுறை சமூகத்துக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருப்பவர்கள் அவங்கதான். அவங்களாலதான் சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய இருக்கிறது. எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்குது. அந்த குழந்தையோட எதிர்காலம் உடல் நலன், உடல் சார்ந்த பாதிப்புகளும் வராத அளவுக்கு
மனம் சார்ந்த பாதிப்புகள் வராத அளவுக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் கடமையாக இருக்கிறது. எனவே அந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து நடக்கின்ற சொல்லப்பட்ட செய்திகளை கேட்டு செயல்படுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குத்தவனாக